குரு கடாட்சம். அதே மாதிரி இப்போ நான் நிற்கிறேன். இது வந்துட்டு ஐயாவுடைய சன்னிதானத்தில் இருக்கிறது. ஒரு வினாடி கண்ணை மூடி நாம் இந்த காலை எடுத்து வைக்கிறதே கஷ்டம். வரையான ஜீவகால சக்தி நல்லதை பாருங்க. அப்படி தள்ள அப்படி தள்ளி பாருங்க. இது தள்ளி பாரு. இப்படி வா அங்கே பாரு. தள்ளி பாரு. உன் காலை லைட்டாக தள்ளி பாரு. தடுக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யணும். இப்போ இப்படி நானா அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒன்றுமே இல்லை, சல்லையாக போயிட்டு இது வேற. இப்போ புரியுதா அவனுக்கு? இப்போ அந்த ஆற்றலோடு கலந்த நிலையில் இந்த வேற அதான் அப்படி அசைக்க முடியல. இந்த கையையும் ஒருநிலைப்படுத்தி இது வேற அதுக்கு மேலே அசைக்க முடியும். ஏன்னா இந்த தடுப்பு ஆற்றல் விசித்திரமானது. நாம் எல்லாம் வல்ல பிரம்மத்தை வணங்குறோம். எல்லாம் வல்ல பிரம்மம்னா இந்த இயற்கை தான். பரம்பொருளே இயற்கையே. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குது. பிரபஞ்சம் என்பது உள்பிரபஞ்சம், வெளிப்பிரபஞ்சம். இப்போ நம்ம காண்றது இது வெளிப்பிரபஞ்சம். வானத்துக்கு எல்லையே கிடையாது. வானத்துக்கு எல்லையே கிடையாது. எல்லா கோள்களும் முழுசா இந்த வானத்தில் எது இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத போல இருக்கும். எல்லா கோள்களும் இருக்குது. வானத்தை காமி. எல்லா கோள்களும் இப்போ இல்லாத போல தான் இருக்குது. ஆனால் இருக்கு. எல்லா கோள்களும் இருக்குதான் செய்யுது. எதுவும் மறையல. நம்ம கண்ணுக்கு புலப்படல. ஞானிகள் கண்ணுக்கு அது புலப்படுது. அஞ்ஞானி கண்களுக்கு புலப்படலைன்னா உலகம் இல்லைன்னுலாம் அர்த்தம் கிடையாது. எல்லா கோள்களும் கோடான கோடி நட்சத்திரங்களும் இருந்துன்னு தான் இருக்குது. நாம் இப்போ அதுலேருந்து ஒரு எனர்ஜியை நம்ம பெறணும். இப்போ இந்த பலாமரம் இருக்குது, மாமரம் இருக்குது. இப்போ இந்த மாமரத்தையும் பலாமரத்தையும் முதல்ல இப்படி கும்பிட்டுக்கணும். இயற்கையினுடைய அமைப்பே இப்படி கும்பிட்டுக்கிட்டு, தோழா உனக்கு அதிகமாக உள்ள சக்தியை எனக்கு தான், உனக்கு மிஞ்சிய சக்தி எனக்கு தான். அப்போ இப்போ எனக்கு உடல் சோர்வாக இருக்குது, அதனால் உனக்கு மிஞ்சிய சக்தி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கைகளை இப்படி நீட்டி இந்த பலாமரம் மாமரம் இரண்டும் கலந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை உள்ளங்கையில் வாங்குறேன். எப்படி உள்ளங்கையில் வாங்குறேன். இப்போ இப்படி வாங்கும்போது என்ன ஆகுது? 2 சக்கரங்கள் இருக்குது. உடம்பு முழுதும் சக்கரம் தான். அப்சர்வ் பண்ணி இழுத்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மௌனமாக அப்படியே இருந்தனா போதும். ஆனால் ஆரம்ப காலத்தில் மற்றவங்க கண்ணை மூடிக்கிட்டு மௌனமாக இப்படி கண்ணை மூடிக்கிட்டு மௌனமாக இருந்தீங்கன்னா அது அதிகமாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். எனக்கு தியானமே கண்ணை திறந்து செய்து பழக்கமாகி போச்சு. கண்மூடி செய்கிறது தியானமோ கண்ணை மூடி செய்கிற குண்டலியோ அது கண்மூடினால் எது கண்ணு முடிக்கும்? போன தான் கண்ணை முடிக்கும். போன ஒன்று தான் கண்ணை முடிக்கும். மனுஷன் கண்ணை முடிக்கணும் என்ன அர்த்தம்? அப்போ அவனால் இந்த நமக்கு முன்னாடி இருக்கிற சங்கடங்களை பார்க்க முடியாமல் கண்ணை முடிக்கிறான். ஆனால் ஞானிகள் கண்ணை திறந்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் மற்றவங்க பார்க்கறதுக்கு அவர் வெளியே பார்க்குற மாதிரி இருக்கு. அவன் உள்நோக்கி பார்க்குறான். இந்த 2 கண்களையும் உள்நோக்கி பார்க்குறான். உட்காந்துனே இருப்பான், முழிச்சுக்கினே இருக்கா மாதிரி இருக்கும். 2 கண்களும் உள்நோக்கி பார்ப்பான். அதுபோல் இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம பார்த்துக்கிட்டு கண்ணை திறந்து இப்படி பார்த்துக்கிட்டு ஆற்றலை உடல் முழுவதும் வியாபித்து கொள்ள வேண்டும். வியாபித்துனா நம்ம உடல் முழுவதும் சேமித்து கொள்ள வேண்டும். உடல் முழுவதும் சேமிக்கும். நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டா அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறீங்களே அப்படின்னா நல்லா கவனிக்கணும் நீங்கள். அதாவது ஆடைக்கும் தியானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வெள்ளை துணியும் பியூர் ஒயிட்டு நம்ம போட்டுக்கிட்டு ஞானிகள் செய்கிறாங்கன்னு வச்சுங்க.
அது துணி போட்டுக்கிட்டா தான் அதுலேருந்து ஒரு தவசக்தி கிடைக்குமானா கிடைக்காது. அது ஒரு எம்பளம். வள்ளலார் வெள்ளை துணிக்கு போட்டிருந்தார், அது ஒரு எம்பளம். அதாவது அது ஒரு என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முத்திரை. அதுபோல் நிறைய பேர் வெள்ளை துணி தான் அணிவாங்க. அது அவங்களுக்கு ஒரு தூய்மையானது. வெள்ளை என்பது தூய்மையானது. அது அணிவாங்க. சித்தர்கள் சில பேர் துணி அணியாமலே இருப்பான், அணிந்து கொண்டு இருப்பான். இடுப்பில் தவுளுண்டு துணி கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். தவுளுண்டு ஒரு துணி கீழே மறைக்கணும்னு, அவனுக்கு மறைக்கணும்லாம் எண்ணம் கிடையாது. மற்றவங்க பார்ப்பாங்கன்றது எண்ணம் கிடையாது. மற்றவன் என்ன பார்ப்பான், பார்க்கும்போது அவனுக்கு அது கூச்சமாக இருக்கும். அதனால இடுப்பில் துணி கட்டிட்டு இவங்க போயிடுறாங்க. அதே மாதிரி ரமணர் கோமலம் கட்டியிருந்தார். கரெக்டா? கோமலம் கட்டியிருந்தார். அது தவுளுண்டு கோமலம், அதை மறைக்கணும் இல்லை. அது மற்றவங்களுக்கு அது இதுவாக இருக்கக்கூடாது, அருவறுப்பாக நம்மளை பார்க்கக்கூடாதுங்க. கோமலம் கட்டியிருந்தார். ஆடை என்பது ஒரு பகுதி, மனம் என்பது இந்த உடலுக்குள்ள இருக்குது. அந்த மனதுக்குள்ளத்தான் நாம் சென்று தியானிக்கணும். உள்முகமாக. மனம் என்பது உயிர் முக்கியம். இந்த உடல்ல உயிர் இருக்கிறதுனால்தான் அசைவுகள் ஏற்படுகிறது. உடல்ல உயிர் இருக்குது, அசைவுகள் ஏற்படுது. இதுக்கு மனம்னு ஒன்று இருக்க போய் தான் நம்ம இப்போ எனக்கு மனம் இருக்குது, அந்த மனம் செயல்படுது. இதை பற்றி பேசுகிறேன், இயற்கையை பற்றி பேசுகிறேன், பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறேன். மனம்னு ஒன்று மனமே இல்லைன்னா கோமா ஸ்டேஜ். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனி. இப்போ இயற்கை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம், இயற்கையை அப்சர்வ் பண்ணி ஆற்றலை வாங்கிட்டு அதன் பிறகு என்ன செய்யணும்னா இந்த கையெல்லாம் மூடிடணும். மானசீகமாக இதில் உள்ள இருக்கிற ஓட்டையை மானசீகமாக அது மூடி, இப்போ நம்ம கண்ணை எப்படி திறந்து பார்க்குற மாதிரி எப்படி அது கண் இருக்குது, அதை என்ன செய்யணும், மானசீகமாக நம்ம கண்ணு திறந்து மூடுற மாதிரி அதை மூடிடணும். அப்போ நம்ம உடலில் இருக்கிற எனர்ஜி சக்தி அதனுடைய வழியாக போகாது. நம்ம உடல் முழுதும் ஒரு ஒரு தொலைவில் இதை முடிக்குது பாரு. இதெல்லாம் இந்த முடி கணுக்கு நமக்கு ஆற்றல் உள்ளே போகும், வெளியே வரும். அப்போ இந்த இதையும் சேர்த்து மூடி பண்ணுறோம். இது ஒரு காப்பு. இந்த காப்பு அதாவது எல்லாம் வல்ல இறை சக்தி போதும் என்ற அளவுக்கு இந்த இயற்கையினுடைய சக்தியை பெற்றேன். நண்பனாக கருதிய மாமரத்தினுடைய ஆற்றலையும் பெற்றேன், நன்றி சொல்லி உடல் முழுதும் முடிக்கண்ணுகளுக்கு உள்ள சக்தியை மானசீகமாக முடிக்கண், இது முடிக்கண், கண் எப்படி அது போல் முடிக்கண் கண்ணை மூடுற மாதிரி கண், இதை அப்படியே மூடிக்க வேண்டியதுதான். அப்சர்வ் பண்ணி சேர்த்துக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, மானசீகமாக உங்கள் கையை இப்படி நிறுத்தி பாருங்க. இப்போ நிறுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி இங்கே இருக்கிற காந்த சக்தி, எவ்வளவு காந்த சக்தி இதோ, ஏன்னா இது ஐயாவுடைய சன்னிதானம், ஜீவசமாதி ஆலயம். இப்போ பாருங்க, அசைக்க கூட முடியாது, இப்படி கூட அசைக்க முடியாது உங்களால். ஏன்னா இப்படி போனால் தடுக்குது, இப்படி வந்தால் தடுக்குது, இப்படி போனால் தடுக்குது, இப்படி வந்தால் தடுக்குது, இப்படி வந்தால் இதெல்லாம் முழு சக்தி. எப்பாயிலும் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்கன்னா பயன்படுத்தி பாருங்கள். அந்த முழு சக்தி இப்படி அதுக்கு மேலே தள்ள முடியல, ஒரு டைட் அப்படி. இப்போ மனமும் உடலும் ஒன்றிய நிலையில் இந்த வான்காந்த சக்தி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆற்றல், இந்த பூமியில் இந்த இடத்துல நம்ம நின்றுங்கிற இடத்துல நிற்கிற ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. அப்சர்வ் பண்ணி சர்க்குரு 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 குருகராட்சம். அதே மாதிரி இப்போ நான் நிற்கிறேன், இது வந்துட்டு ஐயாவுடைய சன்னிதானத்தில் இருக்கிறது. ஒரு வினாடி கண்ணை மூடி நாம் இந்த காலை எடுத்து வைக்கிறதே கஷ்டம்.
வரையான ஜீவகாந்த சக்தி நல்லதை பாருங்க. அப்படி தள்ள அப்படி தள்ளி பாரு, நீ தள்ளி பாரு, இப்படி வா அங்க போகுது, தள்ளி பாரு, உன் காலை லைட்டா தள்ளி பாரு, தடுக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யணும். இப்ப இப்படி நானா அப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, சல்லையா போயிட்டு இருக்கு. இது வேற. இப்ப புரியுதா உனக்கு? இப்ப அந்த ஆற்றலோடு கலந்த நிலையில இந்த வேற அதான் அப்படி அசைக்க முடியல. இந்த கையையும் ஒருநிலைப்படுத்தி இது வேற அதுக்கு மேல அசைக்க முடியல. ஏன்னா இங்க தடுக்குது. இந்த தடுப்பு ஆற்றல் விசித்திரமானது. அதே மாதிரி தினகர் இங்க வாங்க, இது நிக்கிறாரு. இப்ப இந்த வலது கை, இந்த வலது கையில பல சக்கரங்கள் இருக்குது. நெகக்கண், இது நெகக்கண். என்ன இது? நெகக்கண். அப்ப நம்ம கண்ணு போல இருட்டில் பாரு, ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கண்ண முடியுமா? நம்ம அப்படியே தடைக்கினே போய் அந்த பொருள் எடுத்து இருட்டில் பார்த்துருக்கியா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு மூலாதாரம் இயங்குதுன்னு வச்சுக்கோ, கை அப்படி நிறுத்துக்கிறோம். அந்த ஆற்றலை கொண்டு மூலாதாரத்தை பாரு, நீ நார்மலாக நில்லு. இப்படி பார்க்கும்போது இந்த உள்ளங்கையில் இருக்கிற சக்கரா சுயலும் மூலாதாரம். நல்லாவே சுயலுது. இது சுயலும் சுவாதிஷ்டானம். மணிப்புரகம், அநாதகம், அநாதகம் கம்மியாகுது. ஃப்ரீயா இருங்க, ஃப்ரீயா. விசுத்தி, ஆக்னியா, துரியம், ஸ்வர்குரு. இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம சாமி கையை பார்த்தீங்கன்னா ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி. அப்போ இந்த ஒரு கை ஆற்றலை உள்வாங்குது, இது ஆற்றலை வெளிப்படுத்துது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, இங்கே இருந்து நான் உங்கள் சக்கரத்தை பார்க்குறேன்னா இங்கேருந்து ஆற்றல் துரியத்துக்கு கனெக்ஷன் ஆகுது, துரியத்துக்கு கனெக்ஷன் ஆகுது, நேராக போகுது. இப்போ ரிவர்ஸ் ஆகுது, இப்போ ரிவர்ஸ் ஆச்சு. இப்போ புரியுதா? அப்படியே இருங்க. இப்போ ரிவர்ஸ் ஆச்சு. இப்போ புரியுதா? அப்போ நீங்கள் வந்துட்டு துரியத்தை நினைவு கொள்ளும் பொழுது அது அங்கே நிற்குது. நான் சொல்ல தருதா? இப்போ துரியத்தை நினைவு கொள்றீங்களா? புரியுதா உங்களுக்கு? துரியத்தில் எண்ணத்தை வச்சுங்க. அப்போ இது என்ன ஆகுது? இங்கே இருக்கிற சக்கரா அங்கே அதை அப்சர்வ் பண்ணுது. புரியுதா? அது நீங்க அந்த எண்ணத்தை கொஞ்சம் தளர்த்துனீங்க பத்தியா? எண்ணத்தை தளர்த்துனீங்களா? அப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, எதுவரையில நீங்க மானசீகமாக நீங்க துரியத்துல இருந்தீங்களோ அது வரல. இது என்ன ஆகுது? அங்கே தான் சுயலுது, ரிவர்ஸுக்கு வரல.
அங்கேயே சொல்லுது. எப்பொழுது நீங்க துரியத்தை தளர்த்தினீங்களோ அந்த வினாடி உள்ளங்கையிலுக்கு அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எப்படி இது பாரு ஆற்றல். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கேள்வி இருக்கா? இதை கொண்டு உடலை சரி செய்யலாம். இதை கொண்டு உடலை ரிவர்ஸ் ஆச்சுன்னா உள்ள இருக்கிற அந்த எண்ணம் மாறும்போது ரிவர்ஸ் ஆச்சு. கீழே கீழே கும்பிடுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீ அங்க நிலம் நிறுத்திக்கிட்ட, அங்க உன்னுடைய எண்ணங்கள் பதிவுகள் அங்கே செயல்படும் போது இது எனக்கு காட்டுது. இப்போ புரியுதா? இப்போ மானசீகமா இவரு கபாலத்திலே எண்ணத்தை நிறுத்திருக்காரு, இது காட்டுது. சக்கரா காட்டுது. காத்தாடி நூல் போல இதுவும் ஆகல. புரியுதா உனக்கு? காட்டுது. இவரு அந்த எண்ணத்தை எடுத்தார் பத்தியா, அங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்ப காத்தாடி நூல் போல அங்க இருக்கிறது இதுக்கும் இதுவாயிடுச்சு. புரியுதா உனக்கு?